ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நன்னாளுக்காக, அதோடு கூட இன்றைக்கு உங்களோடு கூட இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு முக்கியமான ஒரு பகுதியை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்கவிருக்கிறோம். இந்த பகுதியிலிருந்து 2 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம் மாபெரும் மன்றாட்டு, அதாவது ஆபிரகாம் தேவனை நோக்கி பிரதான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக தேவனுடைய மாபெரும் இரக்கத்தை நாம் இன்றைக்கு கவனிப்போம். இரண்டாவதாக, ஜெபத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு பார்வைகள் உண்டு, வெவ்வேறான புரிதல் நமக்கு உண்டு. இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது தேவன் எந்த ஒரு காரியத்தை செய்ய எத்தனித்தாரோ அதை ஆபிரகாமோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் கவனிக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம், ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இணக்கமான இந்த முந்தைய வசனங்களை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் அணுக்கமான ஒரு உறவு இருந்தது. ஒரு நண்பனை போல தேவன் ஆபிரகாமை கருதி அவர் செய்யவிருக்கும் காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய திட்டத்தை, குறிப்பாக இந்த சோதோம் குமோரா பட்டணங்களை அழிக்க, அதாவது அவர்களுடைய பாவம் பெரிதாக இருந்தது, அதனால் அது செய்யவிருக்கின்ற காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு இந்த மக்களுக்கு தேவன் இறங்க வேண்டும், இந்த மக்களை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர்கள் கொடூரமாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து பாவம் செய்தார்கள் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். அதே காரியத்தை நோவா காலத்தில் உள்ள மக்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை நாம் பார்க்கும்போது நாம் யார் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஐயோ, இந்த சோதோம் குமாரா மக்கள் இப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தார்கள், தேவன் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார் அப்படின்றத பார்க்கும்போது நாம் யார் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட பாவிகள் தான். அது ஆபிரகாம் இருந்தாலும் சரி, தாவீதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நம்ம எல்லாரும் பாவிகள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதாம். அதில் நாம் எல்லாரும் அடங்குவோம். நானும் அதில் அடங்குவேன். பாஸ்டர் நாதனும் சரி, ஜோஷ்வாவும் சரி, இங்கே கிறிஸ்துவ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் அதில் அடங்குவோம். தேவன் நம்ம எல்லாரையும் பாவிகளாக பார்க்குறாரு. நம்ம எல்லாரும் நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவருடைய பெரிதான கிருபையினால் நம்மை தேடி வந்தார். விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு நம்மை தேடி வந்தார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். தேவ ஆவியின் வல்லமையோடு கூட நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்து இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். இந்த மக்கள் அழியக்கூடாது என்பதற்காக ஆபிரகாம்
இங்கு தேவனை நோக்கி மன்றாடுவதை நாம் கவனிக்கிறோம். ஆபிரகாம் இந்த மக்கள் மேல், அதாவது நம்ம மறந்துடக்கூடாது, அவருடைய அண்ணன் மகனாகிய லோத்தும் இந்த சோதோம் குமோரா பட்டணத்தில் இருந்தார். அது ஆபிரகாமுக்கு தெரியும். அவர் காக்கப்பட வேண்டும் என்பது ஆபிரகாமுடைய விருப்பம். அது மட்டும் இல்லை, அவருடைய அண்ணன் மகனாகிய லோத்து மட்டும் இல்லை, மற்றவர்களையும் தேவன் காப்பாற்ற வேண்டும். இது பிரபலமான ஒரு ஜெபம். அது மட்டும் இல்லை, ஒரு மன்றாட்டு ஜெபம். மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். பெரும்பாலும் நமக்காக ஜெபிக்க நாம் தவறுவதில்லை. நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அதில் எந்தவித தவறும் கிடையாது. நம்முடைய திருச்சபைக்காக நாம் ஜெபிக்கிறோம். சில சமயத்தில் நமக்கே நாம் ஜெபிக்கும்போது, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய போதகருக்காக, நம்முடைய சபைக்காக, அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் பார்க்கும்போது அது சுயநலமான ஜெபம். இட்ஸ் எ வெரி செல்ஃபிஷ் ப்ரேயர். ஓகே, இட்ஸ் எ செல்ஃபிஷ் ப்ரேயர். சில சமயத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் முதிர்ச்சி அடைந்து பல வருடம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். சில சமயம் 20 வருஷம் 30 வருஷம். ஆனாலும் நம்முடைய ஜெபங்களில் இந்த சுயம் வெளிப்படுகிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது அவருடைய நலனுக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய வெற்றிக்காக, அவருடைய சேமத்துக்காக அவர் ஜெபிக்கலை, மற்றவர்களை அவர் நினைக்கிறார். சில சமயத்தில் இதை நான் இதை பின்னோக்கி பார்க்கும்போது சில சமயத்தில் நான் பல சமயத்தில் ரொம்ப வெட்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் எங்களுடைய சபைக்காக, எனக்காக மனதார ஜெபிக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர், ஃப்ரெண்ட்ஸ் மிஷினரி பிரேபனுடைய ஊழியர், மிஷினரி. அந்த நிறுவனத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். ஜெபத்தை அடிப்படையாக அமைத்து ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஊழியம். தொடர்ந்து அப்படி தான் அவங்க ஜெபித்து அவருடைய ஊழியத்தை கட்டமைத்து அவங்க செய்கிறாங்க. அவர் எனக்காக மட்டும் இல்லை, அவருடைய பிறந்த நாள் எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சகோதரன் எனக்காக மட்டும் இல்லை, என்னுடைய பிறந்த நாள் மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள், என்னுடைய 3 பிள்ளைகளுடைய பிறந்த நாள், எல்லாத்தையும் அவர் நினைவு கூர்ந்து எங்களுக்காக அவர் ஊக்கத்தோட, கரிசனையோடு ஜெபிக்கின்ற ஒரு மனுஷன். எனக்கு ஏதாவது ஒரு ஜெபம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டும் என்றால், அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. பெரும்பாலும் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறதில்லை. ஆனால் இவர்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 100% எனக்கு தெரியும், அந்த சகோதரன், அந்த ஊழியர் எனக்காக ஜெபிப்பார் என்று. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரதர், அவரோட பேர் பால் நடராஜன். பால், நீங்கள் ஜெபிக்காட்டி நீங்கள் இறந்துடுவீங்க. அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆபிரகாம் இங்கு ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முந்தைய அதிகாரத்தில் இங்கும் அங்கும் அவர் ஓடிக்கொண்டிருந்ததை பார்க்குறோம். என்ன, விருந்தினர்கள் வந்தாங்க, உபசரிப்பு, ஓடுறாரு, உடையாடுறாரு, அவங்கள கவனிக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன நாம் பார்க்குறோன்னா, 22வது வசனத்தில், அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் பெற்று இந்த தூதர்களை சோதோமை நோக்கி போனார்கள். 22வது வசனம், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். தேவனுக்கு முன்னதாக ஆபிரகாம் நின்று கொண்டு, நிச்சயமாக நான் நினைக்கிறேன், பயபக்தியோடு, தாழ்மையோடு, மன உருக்கத்தோடு, தாழ்மையோடு என்று நான் சொல்லுகிறேன். 27வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஜெபத்தில் இந்த மக்கள் அழியக்கூடாது என்ற அந்த தாக்கத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோடு
தேவன் இவர்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு விடாமுயற்சியோடு அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த இந்த பகுதியில் நாம் வாசித்த பகுதியில் தேவனை விட ஆபிரகாம் தான் அதிகமாக பேசுகிறார். மாறாக தேவன் பொறுமையோடு அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். 6 முறை ஜெபிக்கிறார். 6 முறை அவர் ஜெபிக்கும்போது 6 முறையும் ஒரே காரியத்துக்கு தான் அவர் ஜெபிக்கிறார். ஒரே காரியத்துக்கு தான் அவர் ஜெபிக்கிறாரு. ரொம்ப துணிவோடு ஜெபிக்கிறாரு. 50 நீதிமான்கள், 50 ஆரம்பித்து 50 45, 45 40, அப்புறம் 30, 20, 10 அது வரைக்கும் அவர் மன்றாடி ஜெபிக்கிறத பார்க்குறோம். இந்த மக்கள் அழியக்கூடாது, இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், கடவுள் அவங்கள விடுவிக்கணும், கடவுள் அவங்கள காப்பாற்றணும் என்ற அந்த 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 கரிசனையோடு கூட அவர் விடாமுயற்சியோட ஜெபிக்கிறத பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான காரியம், பல மாதிரி தேவைகளுக்கு இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். அதில் தவறே கிடையாது. பல மாதிரி தேவைகளுக்கு நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு, குடும்ப தேவைகளுக்கு, உடல் நலனுக்கு ஜெபிக்கிறோம், வேலைக்கு ஜெபிக்கிறோம். அதில் எந்த வித தவறே கிடையாது. ஓகே. ஆனால் வேதாகமத்தை நாம் சரியாக நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் நீங்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய ஜெபத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா பெரும்பாலும் அவர் ஆத்மீக காரியங்களுக்கு தான் ஜெபிக்கிறார். என்னை தவறாக புரிஞ்சுக்காதீங்க, மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. இங்கே தெரிஞ்ச ஒரு 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 சபைக்கு அவ்வப்போது நான் பிரசங்கம் பண்ண போவேன். அந்த போதகர் அவருடைய அந்த போதக ஜெபத்தில் பெரும்பாலும் இந்த மனிதனுடைய தேவைகள் அதெல்லாம் பெரும்பாலும் அதுக்கு ஜெபிக்க மாட்டார். மக்களுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய உள்ளான மனதுக்குள் மனுஷன் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் மக்கள் தேடணும், பரிசுத்தமாக வாழணும், இந்த உலகத்தில் உப்பாக வாழ வேண்டும். அவருடைய ஜெபமே அதில் தான் முடியும். ஓகே. மேபி அவங்களுடைய ஜெப கூட்டத்தில் மற்ற காரியங்களுக்கு ஜெபிப்பாங்க, எனக்கு அது தெரியாது. ஆனால் பிரத்யேகமாக பிரதானமாக அந்த ஆத்மீக அம்சங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஜெபிப்பார். ஆனால் நீங்களும் நானும் சில சமயத்தில் செய்கின்ற ஒரு தவறு, இந்த அழிந்து போகின்ற இந்த சரீரத்துக்கு, இந்த நிலையற்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்களுக்கு அதுக்கு ஜெபிக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்களும் நானும் வேண்டுதல் செய்கிறோம். ஆனால் ஆபிரகாம் இந்த மக்கள் அழியப்படக்கூடாது, இந்த மக்களை தேவன் விடுவிக்கணும், அவர்கள் விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக ஆபிரகாம் மன்றாடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜெப வீரர் E.M. பவுன்ஸ் என்றவர் இப்படியாக சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இந்த ஜெபத்தை நாம் பார்க்கும்போது நான் சொன்ன காரியம், அது மோசஸாக இருந்தாலும் சரி, சாமுவேலாக இருந்தாலும் சரி, எலியாவாக இருந்தாலும் சரி, ஜெரிமாயா, பால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓகே, இவர்களெல்லாம் நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு இரக்கமுள்ள உள்ளம் இருந்தது. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் மேல் அவர்களுக்கு ஆழமான அக்கறை இருந்தது. இந்த இரண்டும் நம்மிடம் இல்லாவிட்டால் மற்றவர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாது. ஒன்று இரக்கமுள்ள உள்ளம், இரண்டாவது ஆழமான அக்கறை, compassionate heart and a deep concern for others. சரி, இந்த E.M. பவுன்ஸ் என்றவர் சொல்கிறாரு, ஜெபம் பரந்த நோக்கத்துடன் இருக்க வேண்டும். prayer must be broad in its scope. அது மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும். ஜெபம் பரந்த நோக்கத்துடன் இருக்க வேண்டும்,
அது மற்றவர்களுக்காக மன்றாட வேண்டும். மற்றவர்களுக்காக மன்றாடுவதுதான் உண்மையான ஜெபத்தின் முத்திரை. அவ்வளவு தூரம் வலியுறுத்தி அவர் சொல்றார். Intercession for others is the hallmark of true faith. It's a very strong statement. It's a very strong statement. Intercession for others is the hallmark of true prayer. அப்படின்னு சொல்றார். மற்றவர்களுக்காக மன்றாடுவதுதான் உண்மையான ஜெபத்தின் முத்திரை. ஜெபத்தை ஒருவனுடைய சுயத்திற்காகவும் தனிப்பட்ட தேவைக்காகவும் கட்டுப்படுத்தும் போது அது சிறுமையானதும் சுயத்தினாலும் குறுகிய தன்மையினாலும் நிறைந்தது அப்படின்னு சொல்றார். Okay, when prayer is confined to self, to the sphere of one's personal need, it dies by reason of its littleness, narrowness and selfishness. அது அப்படியே இறந்து போயிடும் அப்படின்னு E.M. பவுன்ஸ்ன்றவர் சொல்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுடைய மன உருக்கத்தை, அவருடைய பணபாரத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, மேத்யூ சாப்டர் 9, மத்தேயு 9:36, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, he was moved with compassion அப்படின்னு இங்கிலீஷ் பைபிளில் பார்க்குறோம். சிதறப்பட்டவர்களாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர் என்ன சொல்கிறாரு? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, ஓகே, வழி தப்பி திரிகின்றார்கள், உண்மையான வழியை தெரியாமல் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர் என்ன செய்கிறாரு? தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் அப்படின்னு சொல்லி, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஜெபிங்கள்னு சொல்கிறார். நிறைய ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இந்த அநேக ஜனங்கள் சந்திக்கப்படணும். சரியான பாதையில் அவர்கள் போகாமல் வழி தப்பி போய் கொண்டிருக்கார்கள். இவர்கள் எல்லாருக்கும் விடுதலை தேவை, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இங்கே அவர் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தை நாம் பார்க்கும்போது ஒரே ஒரு அருமையான ஒரு பாடத்தை நம்ம எல்லாரும் படித்து கொள்ள வேண்டும். ஓகே, மற்றவருடைய தேவைகளுக்கு, குறிப்பாக மற்றவருடைய ஆத்மீக தேவைகளுக்காக, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வது. இன்றைக்கு கூட இந்த செய்தியின் வாயிலாக நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுப்பது ரொம்ப ஞானமான ஒரு செயல் நினைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்தில் நான் ஜெபிக்கும்போது கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் வேண்டுதல் செய்யணும். அது எனக்கு அறிந்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், என்னோடு கூட உடன் வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், என்னுடைய தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், என்னுடைய கிராமத்தில் உள்ள கடவுள் அறியாத மக்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே, ஒரு விசை நான் ஜெபிக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுதான் அடிப்படை. அதை தான் நம்ம செய்யணும். எல்லாவற்றையும் ஜெபத்தில் நாம் ஆரம்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நம்முடைய முழங்கால் முழங்க வேண்டும். மற்றவர்களுக்காக, நமக்கு மட்டும் இல்லை, மற்றவர்களுக்காக நம்முடைய முழங்கால் முடங்க வேண்டும். பிறருக்காக நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நமக்கு இருக்கணும். சமீபத்தில் ஒரு மிஷனரியோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர் ரொம்ப தாக்கத்தோடு கூட, ரொம்ப கரிசனையோடு, ரொம்ப பாரத்தோடு கூட ஒரு சபையை பார்த்து, இந்த சபை இன்னும் வளராமல் இருக்குது பாஸ்டர், ஏதாவது
ஏதாவது ஏற்பாடு செய்யணும், ஏதாவது திட்டங்களை தீட்டி இந்த சபையின் வளர்ச்சிக்கு ஏதாவது செய்து இந்த சபையோட வளர்ச்சிக்கு மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கான ஏதுவான காரியத்தை செய்யணும் அப்படின்னு மனபாரத்தோடு பகிர்ந்து கொண்டார். ஏன்னா அவர் இந்த பணித்தளங்களில் பல வருஷம், கிட்ட 40 வருஷம் இருக்கிறார். சில சமயத்தில் நான் என்னுடைய 40 வருட ஊழியத்தில் நான் பார்க்குற ஒரு காரியம் அப்படி தான். இந்த பணித்தளங்களில் இருக்கின்றவங்க, மிஷினரி ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்கு ரொம்ப தாக்கம். ஓகே, ரொம்ப கரிசனையோடு அப்படிப்பட்ட நானும் ஒரு பாஸ்டர் தான் 40 வருஷம். அப்படிப்பட்ட அந்த மனபாரம் போதகர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் நானும் ஒரு பாஸ்டர், அதெல்லாம் சொல்கிறேன். குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும், பகிரங்கமாக அதை சொல்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கிற அந்த தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏங்க அவங்க பணித்தளத்தில் இருக்கிறாங்க, சில சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் சர்ச்சில் சம்பளம் கிடைக்கிற மாதிரி இல்லை, அப்படி ஊழியம் செய்கிறாங்க. காடுகளில், பல நாடுகளில் அங்கே திரிந்து அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ரொம்ப கரிசனையோட அந்த தாக்கத்தை தான் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். மக்கள் ரட்சிக்கப்படணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு. ஜார்ஜ் ஓவோ அப்படின்ற ஒரு இருந்தார், இந்த ஆப்ரேஷன் மொபிலைசேஷனுடைய ஸ்தாபகர். ஓகே, அவர் இந்தியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போன பிறகு இந்த ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் 2 கப்பல்கள் டூலாஸ் லோகோஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பட்டணங்களுக்கு சென்று, துறைமுகங்களுக்கு சென்று அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. அந்த ஜார்ஜ் வேர்வ் என்றவர் இந்தியாவுக்கு போன பிறகு அவர் எடுத்த ஒரு முடிவு இந்தியா தேசத்துக்கு ஜெபிக்காமல் நான் காலை உணவு நான் சாப்பிட போகிறது. அதான் அவருடைய தீர்மானம். I will not take my breakfast until I pray for India. I must pray for India first, then I will take my breakfast. அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனபாரம், அப்படிப்பட்ட மனபாரத்தை தான் ஆபிரகாமிடம் பார்க்குறோம். இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அப்படியாக அவர் ஜெபிக்கிறார். இரண்டாவது, இறுதியாக தேவனுடைய மாபெரும் இரக்கத்தை நாம் கவனிப்போம். தேவனுடைய குணாதிசயம் இந்த பகுதியில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆபிரகாம் அதை நன்றாக அறிந்து, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவருடைய ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். இந்த தேவனை நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. 104வது சங்கீதத்தில், நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற தேவன், அவரை நோக்கி நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணும்போது இந்த தேவனுடைய குணாதிசயத்தை பார்க்குறோம். 103வது சங்கீதத்தில் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும், 6வது வசனம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கழிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த உண்மையை ஆபிரகாம் உணர்ந்து தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். அப்படியாக அவர் விண்ணப்பம் செய்யும்போது தேவன் 6 முறை அதே பதிலை தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தில் ஆபிரகாம் சொல்றாரு, 50 நீதிமான்கள் கண்டால் என்ன பதில் சொல்லப்படுது? அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். முதல் முறை அந்த ஸ்தலம் முழுவதையும், ஓகே, 50 நீதிமான்களை கண்டா அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றார்.
அடுத்து இரண்டாவதாக 28வது வசனத்தில் அதே தான், ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பேரோ அப்படின்னு கேட்டபோது அதற்கு கடவுளுடைய பதில் நான் 45 நீதிமான்களை அங்கு கண்டால் அதை அழிப்பதில்லை. இரண்டாவது முறையாக சொல்றார் அதை அழிப்பதில்லை என்று. மூன்றாவது தேவனுடைய பதில் அதுதான் 29வது வசனத்தில், அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று மூன்றாவது முறை சொல்றாரு. 30வது வசனத்தில் நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். நான்காவது முறை சொல்றாரு. 31வது வசனத்தில் அதற்கு அவர் 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அவர் 6வது முறையும் அதே காரியத்தை தான் சொல்றார். 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. அதாவது ஆபிரகாம் ஜெபிக்கும் போது நாம் போய் பார்க்க வேண்டிய காரியம் ரொம்ப பொறுமையோட கூட, ரைட்? உண்மையிலேயே வேதம் சொல்லுகின்ற வண்ணமாக நம்முடைய ஆண்டவர் பொறுமை உள்ளவர் மட்டுமல்ல, நீடிய பொறுமை உள்ளவர். சில சமயம் நம்ம மனிதர்களோடு கூட சம்பாஷிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. சில சமயத்தில் ஃபோனில் யாரையும் நம்ம உறவாடி கொண்டிருக்கும் போது எப்படா அவங்க ஃபோனை வைப்பாங்க அப்படின்னு காத்திருப்போம். ஏன்னா அந்த பொறுமை நமக்கு இல்லை. சில சமயம் சொன்ன காரியத்தையே சொல்லுவாங்க, சில சமயத்தில் தேவையில்லாத காரியத்தை சொல்லுவாங்க. எப்படா ஃபோனை வைப்பாங்க அப்படின்னு காத்து கொண்டிருப்போம். சில சமயத்தில் சிலர் சில காரியத்தை பேசி கொண்டிருக்கும்போது எப்படா அவங்க வாயை மூடுவாங்க, அவங்க வாயை மூடினா தான் நம்ம நம்முடைய வாயை நம்ம திறக்க முடியும். நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை, ரைட்? மனித வாழ்க்கையில் அது நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு ஒரு உண்மை. ஆனால் இங்கே நம்ம ஒரே ஒரு காரியத்தை பார்க்குறோம். தேவன் எவ்வளவு பொறுமையோட இந்த 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 மனுஷனுக்கு, ஆபிரகாம் என்ற இந்த மனுஷனுக்கு அவருடைய வேண்டுதலுக்கு இப்படியாக அவர் செவி சாய்க்கிறத நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 33:11 வாசிங்க. பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்தில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது துன்மார்க்கன், ஓகே, துன்மார்க்கன் அழிப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. அந்த துன்மார்க்கன் மனம் திரும்பணும். பாவத்தை தேவன் வெறுக்கிறாரு, பாவிகளை நேசிக்கிறாரு. அதனால தான் பாவிகளாகிய உங்களையும் என்னையும், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களையும் என்னையும். இன்றைக்கு காலையில் எங்களுடைய திருச்சபையில் ஒரு பேசினார். அவர் முன்னாள் ட்ரக் அடிக்ட், பல வருஷம் ஜெயிலுக்கு அப்படி போனவர். பகிரங்கமாக அதை பகிர்ந்து கொண்டார். சிலர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவர் மட்டும் பாவி இல்லை, ஓகே, அவர் மட்டும் பாவி இல்லை. சிறைச்சாலைக்கு போனவங்க மட்டும்தான் பாவிகளா? ஓகே, சில பேர் சிறைச்சாலைக்கு போக வேண்டும் தப்பிச்சு வெளியே இருக்கிறாங்க, உள்ளுக்கு இருக்க வேண்டி வெளியே இருக்கிறாங்க. கடவுளுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் பாவிகள். ஆனால் யார் எவரும் அழியக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறாரு. நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும். அதுதான் அவருடைய சித்தம். பாவிகளையே இவ்வளவாக தேவன் நேசிக்கும் போது உங்களையும் என்னையும், மன்னிக்கணும், உங்களையும் என்னையும் அவருடைய மாசு இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் எவ்வளவாக அவர் நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கின்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்காமல் இருப்பாராம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வேதாகமத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டார் என்று நாம் வந்து வாசிக்கிறோம் இல்லை? லாசர், மார்த்தாள், மரியா அந்த 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 இல்லத்தில் அவர் இருக்கும்போது அவர் வந்து கண்ணீர் விட்டதை வாசிக்கிறார். இன்னொரு பகுதி வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 வரைக்கும் வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தேயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். 2 காரியங்கள் இந்த பகுதியில். ஒன்று, அந்த மக்கள், எருசலேம் மக்கள் மனம் திரும்ப அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தங்க தருணத்தை அவர்கள் நழுவ விட்டாங்க. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அந்த மக்களுக்காக கண்ணீர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கண்ணீர் விடுறார் பாருங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு யாருக்கு நாம் கண்ணீர் விடுகிறோம்? எந்த காரியத்துக்கு நாம் கண்ணீர் விடுகிறோம்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கண்ணீர் விட்டார்? அழிந்து போகின்ற மாந்தர்களை பார்த்து, ஐயோ இந்த மக்களுக்கு அழிவு வருகிறது, அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அந்த தங்க தருணத்தை அவர்கள் நழுவி விட்டார்கள், அதனால் அவர்களுக்கு வந்து பெரிய தீங்கு வரவிருக்கிறது, தண்டனை வரவிருக்கிறது, அதை அவர் நினைத்து அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறார். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மெய்யாகவே நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம் மாபெரிது. இன்றைக்கு 2 காரியத்தை நாம் கவனித்தோம். ஆபிரகாமுடைய மாபெரும் மன்றாட்டு ஜெபம், மற்றவங்களுக்காக அவர் வந்து ஏறெடுத்த அந்த பரிந்துரை, அந்த மன்றாடு. ஸோ அது மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவுகளை எடுத்து, ஓகே, மற்றவர்களுக்காக, நமக்காக நம்ம வந்து ஜெபிப்பது, நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. அப்படியாக ஜெபிக்கின்ற நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்காக நேரம் எடுத்து ஜெபிப்பது மிக மிக அவசியம். 2வது, நாம் வந்து ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இறங்குவார். அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அந்த அவருடைய குணாதிசயத்தை நாம் வந்து அறிந்து நாம் ஜெபிக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போக நாம் தயங்கவே மாட்டோம். ஆபிரகாம் மாதிரி உறுதியோடு கூட ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். என்னுடைய ஜெபத்தை கேட்பார். உடனடியாக அதுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும் தக்க நேரத்தில், அந்த பதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவர் பதிலளிப்பார் என்று உறுதியாய் அவரை பற்றி கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். அப்படியாக நாம் ஜெபிக்க தேவன் தாம் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் இன்றைய நாளின் கர்த்தருடைய செய்தியை வழங்கிய மூத்த போதகர் மணி ஐயா அவர்களுக்கு நமது சபையின் சார்பிலே தோத்திரங்களை கூறிக்கொள்கிறோம். மாபெரும் மன்றாட்டும் மாபெரும் இரக்கமும் என்ற தலைப்பின் கீழே மற்றவர்களுடைய ஆத்மீக தேவைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.